அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பாருங்க, மரியாளுக்கு தேவதூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து பேசுகிறார். எப்படி நீ எப்படி உனக்கு தேவகுமாரன் பிறப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி சொல்றப்ப பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு ஒரு சந்தேகம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கன்னி. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அப்ப கேட்குறாங்க, லூக்கா 1:34 பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய வாக்கு தத்துவம், இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியம், நான் புருஷனை அறியேனே. அப்ப நேச்சுரலா ஒரு பேபி பிறக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும்னா இப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, நீங்க இவ்வளோ பெருசா சொல்றீங்களே. அவன் அப்ப அடுத்த வசனம் பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் அப்ப தேவதூதன் என்ன சொல்றாரு, இது எப்படி ஆகும் என்று கேட்ட மரியாளுக்கு, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். அவன் அப்ப உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நேரிடும், ஒவ்வொரு ஷாடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வராரு, உன்னதமானுடைய பலம் உண்மையில் வரும், நிழலிடும். அப்ப என்ன நடக்குதுன்னா, குமாரனாகிய கிறிஸ்து உதிக்கிறார். அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, மலடி என்னப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம், வயது சென்ற எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் அப்ப என்ன சொல்றாருன்னா, என்னால எல்லாம் கூடும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றேன். அவன் அப்ப மரியாள்கிட்ட பேசின தேவதூதன் தான் சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் இடத்துல. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம பரிசுத்த ஆவியானவராலே நம்ம நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நாம் பிறப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம், பரலோக நன்மைகளை பிறப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஆமென். அப்ப மரியாள் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்ல பழகணும்னா, இதெல்லாம் சொன்ன பொழுது மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கிடக்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவர் உங்களை நிரப்புவார் என்று சொன்னால் நீங்கள் பிறப்பிக்கிறவர்களாக இருப்பீர்கள், பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பீர்கள், இயேசுவை சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். அப்ப நம்ம இயேசுவை கேரி பண்றவங்களா இருக்கும், இயேசுவை சுமக்கிறவர்களா இருக்கும் பொழுது இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாகவே இருக்கும். ஆமென். இன்னும் ஒன்று தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாழ்க்கையில எது முடியாது, எது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் முடித்து தர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரால் எல்லாம் கூடும். இதுவரை முடியாத காரியங்கள், இந்த ஆண்டு முழுவதும் முடியாத காரியங்கள் இந்நாட்களில் முடிய போகிறது. 31ஆம் தேதி முடிகிறதுக்குள்ள தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.